வணக்கம். வணக்கம். யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம். நான் இந்த சேனலை வந்து மார்ச் மாதம் 13ஆம் தேதி தொடங்கினேன். தொடங்கினதுலேருந்து வந்து போயிட்டுருக்குது, அப்படியே போட்டுகிட்டே இருக்கிறேன். எனக்கு வந்து இந்த யூடியூப் சேனலை பற்றி எதுவுமே தெரியாது. இருந்தாலும் வந்து என் நண்பர்கள், எங்கள் அண்ணனுடைய பேரன் அவனெல்லாம் சொன்னாங்க. தாத்தா அவங்க நீங்கள் இவ்வளோ திறமை இருக்குல்ல, சினிமா உலகத்தில் இருந்தீங்களா, நீங்கள் சினிமா உலகத்துக்கு போனீங்க வந்தீங்க, அதனால் உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குல்ல தாத்தா, நீங்கள் ஆரம்பிக்கலாம்ல, நீங்கள் எல்லாமே நடிப்பு, பாட்டு கீட்டு எல்லாமே நீங்கள் பண்ணலாம் தாத்தா அப்படின்னு என் பேரனும் நம்ம அறிவுறுப்படுத்தினாங்க. சரி அப்படின்னு இருந்தாலும் சரி, என்னடா இது ஒன்றுமே தெரியாத எப்படி போய் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் என் மனைவி வந்து ஊக்கம் கொடுத்தா, உங்களால் முடியும், எதை சாதிக்க முடியும், உங்கள்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது, அதை வந்து நீங்கள் சினிமாவில் சாதிக்க முடியலன்னு ஏன் மனசு ஒடிஞ்சு போய் உட்காந்துருக்கிறீங்க, இந்த யூபிடி சேனல் வழியா நீங்கள் உங்கள் திறமையாக இருந்தால் காட்டுங்கன்னு சொல்கிறது என் மனைவி தான். என் மனைவி தான் எனக்கு ஊக்கம் கொடுத்து எல்லாத்தையுமே இது வச்சு ஊக்கப்படுத்தினேன். அது மூலியமாக தான் நான் இந்த யூபிடி சேனலை வந்து தொடங்கி வழி நடத்திட்டு இருக்கிறேன். நிறையா தான் கொடுத்தாங்க. இப்போ வந்து மார்ச் 13 தொடங்கி அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது. எல்லாம் வியூவர்ஸ் நிறைய வந்தாங்க, கொடுத்தாங்க, நல்ல சந்தோஷம். கமெண்ட்ஸ் பண்ணாங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷம். எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வர வர என்னாச்சுன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு, ஏன்னு தெரியல. வியூவர்ஸும் குறைஞ்சிருச்சு. முதல் விற்க வைக்காம நான் வந்து போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் சிலரெல்லாம் சொன்னாங்க, சார் விற்க வச்சு பண்ணுங்க சார், நல்லா இருக்கு அப்படின்னாங்க. சரி அதுக்காக விற்க வச்சேன். விற்க வச்சிலேருந்து எல்லாமே வியூவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் குறையுது. இது என்னன்னு தெரியல. ஆனால் போட்ட வீடியோ போய் சேர மாட்டேங்குது. உன்னை யாருனால தப்புன்னு தெரியல, ஒன்று டவர் பிரச்சனையோ இல்லை யூடியூப் சேனல் பிரச்சனையோ அது எனக்கு தெரியல. ஆனால் என் திறமையை நான் வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன். பார்க்க ரசிக பெருமக்களை உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இதுவரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க, இனிமேல் கொடுங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக கொடுங்க. தப்போ ரைட்டோ திட்டுங்க, நல்லா இருந்தால் வாழ்த்துங்க, ஆச்சுங்களா? அதான் நன்றியோடு சொல்லிக்கிறேன். என் மனைவி வந்து ஊக்கம் கொடுத்தனால வந்தது எனக்கு இந்த இது. அவள் கொஞ்சம் சொல்லுவா, நீங்களே கேளுங்க. யூடியூப் வீவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் போட்டுட்டு இருக்கிற இந்த சேனல் மூலமாக நீங்கள் காட்டுற ஆர்வத்தை வந்து நாங்கள் ரொம்ப விரும்பி செய்துட்ருக்குறோம். இன்னும் அதிகமாக ஆர்வம் காட்டுங்க. இன்னும் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் நீங்கள் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய குற்றம் குறைகள் மூலம் தான் நாங்கள் வந்து எங்களுடைய தவறுகளை வந்து நிவர்த்தி செய்துக்க முடியும். நல்லா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்னும் அதிகமாக எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க. உங்களுடைய ஆர்வம் தான் நாங்கள் மென்மேலும் முன்னேற எங்களுக்கு வழிகாட்டுன்னு சொல்லிக்கிறேன். நன்றி. சரி, என் மனைவி அதிகமாக பேச மாட்டான். இருந்தாலுமே ஒரு ஆண் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் சொல்லுவாங்க. அது என் மனைவி தான். ஏன்னா அவள் கொடுத்த தைரியத்தை இந்த சேனலை நான் ஓப்பன் பண்ணி என் பேரில் குழந்தைராஜ்.comனு போட்டு நான் ஓப்பன் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறேன். 3 மாதம் முடிஞ்சு இன்னும் வந்து 13ஆம் தேதி வந்தோம்னா, இந்த மாதம் 13ஆம் தேதி வந்தால் 4 மாதம் ஆச்சு. ஆனால் இதுக்குள்ளே எனக்கு வந்து இவ்வளோ ஒரு வியூவர்ஸுமே இவ்வளோ ஒரு லைக்குமே எனக்கு வந்து ரொம்ப கொடுத்ததுக்கு உங்களை நல்லவருக்கு நன்றியோ சொல்லிக்கிறேன். இன்னும் மேலும் மேலும் என்னை ஊக்கப்படுத்துங்க. குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைகள் இருந்தால் வாழ்த்துங்க. ஆனால் இப்போ யாருமே கமெண்ட்ஸ் அதிகமாக பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வாழ்த்துங்க. நன்றியோடு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.